Hi star, welcome to my channel. Today's special pinky matching look. போட்டுக்கோங்க பாருங்க. பாருங்க ஜோனி பாப்பாவும் பிங்க்ல தான் இருக்காங்க பாருங்க. பேங்கிள்ஸ் பாருங்க, நெயில் பாலிஷ் பாருங்க, ரோஸ் பாருங்க. இந்த லுக் எப்படி இருக்குன்னு நீங்க என்னை பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணேன்னு வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் லாக்மி லைக்காலிக் இலுமினேட் சீரம். என்னுடைய ஸ்கின் இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரைட்னஸ் கொடுக்குது, சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் அண்ட் டைமண்ட் லைக் சைன் கொடுக்கும். 2 டாப்ஸ் எடுத்து ஃபேஸ் அண்ட் நெக்கு அப்ளை பண்ணி 2 செகண்ட்ஸ் கழித்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போடணும். ரெவிலான் டச் அண்ட் க்ளோ க்ரீம் மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணலாம், சன்ஸ்க்ரீனாகவும் யூஸ் பண்ணலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணதும் ஒரு மேட்டிக் ஃபினிஷ் கிடைக்கும், இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கும். கலர் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இது ஹெல்ப் பண்ணாது. ஃபேஸ் மெயின்டைனிங்கான க்ரீம், நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். ப்ரைமர் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியம். மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கும் ப்ளஸ் நேச்சுரலாக க்ளோவாக அழகாக இருக்கிறதுக்கும் ப்ரைமர் ரொம்ப முக்கியம். அந்த போர்ஸ்லாம் இருக்கிற இடத்துலையும் அப்ளை பண்ணலாம், இல்லை ஃபேஸ் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரைமர் நம்மளுக்கு. மாமா எர்த் லூமி க்ரீம், இது நல்லா ஹைலைட்டிங்காக இந்த க்ரீமை யூஸ் பண்ணலாம். நல்லா க்ளோவாக ஷைனிங்காக இருக்கும். எல்லா ஸ்கின் டைப்பாலும் யூஸ் பண்ணலாம். லேடிஸ் யூஸ் பண்ணலாம், ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். டெய்லி கூட இந்த க்ரீமை யூஸ் பண்ணலாம். நான் இப்போ ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபேஸ் அண்ட் நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்காகவே, நல்லா கலர் கொடுக்கறதுக்காக இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணியிருக்கேன். கிஸ் பியூட்டி மேக்கப் ஃபிக்ஸிங் மிஸ்ட், விட்டமின் C + E லாங் லாஸ்டிக். ஆல் ஸ்கின் டைப் ஆளுங்களும் இதை யூஸ் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம மேக்கப்புக்கு முன்னாடியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு தான் ஸ்ப்ரே பண்ணணும். அண்ட் தென் ஃபவுண்டேஷன் நம்ம டாட்டாக வச்சு ஒரு சைடு நம்ம டேப் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு காஞ்சிரும். ஸோ அப்போ இந்த ஃபிக்ஸிங் மிஸ்ட்டை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதையும் டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். ஃபைனலாக மேக்கப் ஃபினிஷிங் பண்ண பிறகு 2 தடவை கூட இந்த ஃபிக்ஸிங் மிஸ்ட்டை அடித்தோம்னா நல்லா க்ரீஸ் ஆகாமல் லாங் லாஸ்டிக்காக நல்லா பியூட்டிஃபுல்லாக மேக்கப் இருக்கும். ஃபவுண்டேஷன் க்ரீமை செட் பண்ணுறதுக்கு பனானா பவுடர் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு லேயர் பனானா பவுடர் போட்டு ஃபுல்லாக எங்கெல்லாம் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். என்னுடைய ஸ்கின் ஆயில் ஸ்கின்னு, ஸோ எனக்கு நிறைய தேவைப்படும்.
எந்த இடத்துலாம் ஆயிலிங் அதிகமாக வரும், எந்த இடத்துக்கு கம்மியாக தேவையோ அதெல்லாம் பார்த்து அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பவுடர் இல்லை செட்டிங் பவுடர், லூஸ் பவுடர் எந்த பவுடர் வேணாலும் உங்களுக்கு எந்த பவுடர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஃபினிஷிங் பவுட்ரு, அது நமக்கு தேவையான அளவு எடுத்து ஒரு லேயரோ இல்லை அதிகமாகவே தேவைப்படுதுன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக பூத மாதிரி இருக்குது அப்படின்னு தான் தோணும். ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எல்இடி காஜல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மையை பொறுத்தளவு கண்ணில் விட்டோம்னா கண் கலங்காது, லாங் லாஸ்டிக்காக இருக்கும், இது கசியாது. அதுதான் இதில் ரொம்ப மெயின் பாயிண்ட்டு. அதாவது எல்லா மையும் நல்லாயிருக்குன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் இது நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். நல்லா பிளாக்னால் கண்ணில் விட்டிங்கன்னா அப்படி பளிச்சுன்னு இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுமாரி இது விலை கம்மி வேறு, 90. NOY Super Stay Matte Ink Bold Lip Color Liquid Lipstick. நான் டார்க் பிங்க் எடுத்திருக்கேன். இது ஷேட் நம்பர் 03.
பிங்க் கலர் தான் நிறைய நான் பிக் பண்ணியிருக்கேன். அந்த டார்க் பிங்க், லைட் பிங்க், டஸ்கி பிங்க். ஸோ நம்ம எல்லா ஸ்கின்னுக்குமே பிங்க் கலர் வந்து சூப்பராக எடுக்கும். ஆனால் இன்னொன்று இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஒரு 5 கலர் வாங்கிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 5 கலர் வாங்கிக்கிட்டோம்னா இந்த கலரோட அந்த கலரை நம்ம மிக்ஸ் பண்ணி போடலாம், அது ஒரு கலராக தெரியும். இப்போ இந்த ஒரு ப்ரௌனு இல்லை ரெட்லேயே லைட் ரெட் இருக்கும், மெரூன்லேயே லைட் மெரூன் இருக்கும், பிங்க் இருக்கும். ஸோ ஒரு 5 கலர் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம மிக்ஸில் போட்டோம்னா அது ஒரு கலராக இருக்கும். அதே மாதிரி திருஷ்டி போட்டு வைக்கணும்னு நினச்சேன். அப்போ இந்த மச்சம் வந்து லைட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே வைப்போம் அப்படின்ட்டு ஐலைனரில் எடுத்து கொஞ்சம் பெருசாக டார்க் பண்ணி திருஷ்டி போட்டு ஆக்கிட்டேன். நல்லா இருக்கா?